இது ஒரு வர்ணிப்பா. ஆனா நிஷா மட்டும்தான் உங்களுக்காக கவிதை எழுதுவாளா? உங்களை நான் அப்பான்னு பாசமா உங்களையும் இந்த பக்கத்துல இருக்கிற கேடி பிலவையும் கூப்பிட்டு இருக்கேன். அதுக்கு நீ அப்பான்னு கூப்பிடாமலே இருக்கலாம். அப்பான்னு கூப்பிடு அந்த கேடி அப்படின்னா நான் சொல்லல, தப்பு இல்ல டாடி. தாடிய போய் கேடினா. ஆனா உண்மையா சொல்றேங்க, உங்களுக்காக நான் கவிதை எழுதினேன். சொல்லட்டுமா? நான் கொஞ்சம் பணிவான பொண்ணு, அதனால தொட்டு கும்பிட்டுக்கிறேன் நடுவர்களே. என்னை பார்த்தா பணிவான பொண்ணு மாதிரி தெரியுது தானே? அன்னைக்கு விட்டு ஒரு கீழே குனிஞ்சு எந்திரிச்சு விகேசி செருப்ப காணோம். இல்ல நம்ம கொடுத்துதான் பழக்கம், யார்கிட்டயும் வாங்கி பழக்கம் இல்ல. ஆனா உண்மையா உங்களுக்காக நான் ஒரு 4 வரி கவிதை எழுதியிருக்கேன் மிஸ்டர் மஞ்சுநாதன், நோட் பண்ணிக்கோங்க. அவர் எழுத படிக்க தெரியாது. பணம் கொடுத்து வாங்காமல் தன்னுடைய கலைத்திறனால் பெற்றீர்கள் 2 டாக்டர் பட்டம். 2 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காருங்க எங்க நடுவர். நல்லா கைத்தட்டுங்க. எங்க கைத்தட்ட மாட்டீங்களா? என்னங்க எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கோம் தெரியுமா? அது ஒரு அவன் வாங்கினதுக்கு நாங்க கைத்தட்டணும். பணம் கொடுத்து வாங்காமல் படித்து வாங்கினீர்கள் டாக்டர் பட்டம். சிரிக்க வச்சே நோயை குணப்படுத்துறதுதான் உங்களோட திட்டம். காமெடி உலகத்துல உங்களுக்குன்னு இருக்கு ஒரு ரசிகர் வட்டம். ஸ்டூல் போட்டு ஏறினாதான் உங்களுக்கு எதுவுமே எட்டும். நன்றிமா, மந்தோக்காருமா. போதும் வரி இப்பதான் போதுமா. ஸ்டூல் வரைக்கும் தூக்கி வந்துருக்காரு அந்த பிள்ளை. இல்ல நானும் ஸ்டூல் தான், ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லை. எங்க குடும்பம் அப்படிதான். ஆனா உண்மையா நகைச்சுவைக்காக இதை சொன்னா கூட இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் இதை கவனிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன குட்டி கதை. எறும்பு என்ன பண்ணுச்சா? தேனி கிட்ட போய் கேட்டுச்சா, தேனி ஒரே ஒரு சொட்டு தேனை சேகரிக்க நீ 1,00,000 பூக்களில் அமர்கிறாயே, ஆனால் இந்த மனிதர்கள் உன்னுடைய சேமிப்பை எல்லாம் திருடிட்டு போறாங்களே, உனக்கு வருத்தமா இல்லையான்னு கேட்கும் போது அதற்கு அந்த தேனி பதில் சொன்னுச்சா, இந்த மனிதர்களால என்னுடைய சேமிப்பை மட்டும்தான் திருட முடியுமே தவிர ஒரு நாளும் என்னுடைய உழைப்பை திருடவே முடியாது அந்த தேனி சொன்னுச்சு. அப்படின்னா அந்த தேனீக்களை போல உழைத்தே வாழ்க்கையில் ஒருவர் முன்னேறி இருக்கிறார் என்று சொன்னால் அது நம் பட்டிமன்ற நடுவர் மதுரை முத்து அப்பா அவர்கள் தானே நாங்க எப்பயுமே பெருமையா சொல்லுவோம்னா, அவரை பார்த்து உழைக்கிறத நாங்க எல்லாருமே கத்துக்கணும். தூக்கிட்டு போனாலும் எது ஷோரூம்ல இருக்கிற செருப்பு வெளியில விற்கிற செருப்புன்னு தெளிவா தெரியும், அதை விட்டுங்க. ஆனா உண்மையாகவே ஒரு ஜுஜுபி தலைப்பை கொடுத்திருக்கீங்க. திருமணத்திற்கு முன்பு மகிழ்ச்சியா பின்பு மகிழ்ச்சியா, அவ்வளவுதானே? அதுக்கு எதுக்கு அந்த 3ஐயும் புடிச்சிட்டு வந்தீங்க? புடிச்சிட்டு வந்தேனா? இதுனா பூரா வெடக்கோலியாமா புடிச்சிட்டு வர்றதுக்கு ஏங்க ஒரு பேச்சால கூட்டு உட்கார வச்சிருக்கோம். அதோட இந்த இவரெல்லாம் எங்க இருந்து இஸ்துன்னு வந்தீங்க? இஸ்துன்னு வந்தேனா? என்ன குரம்பேட்டக்காரா இஸ்துன்னு வர்றதுக்கு? என்னமா வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். எங்களுக்கு பொண்ணுங்களே வேணும். உனக்கு பொண்ணே வேணாமா? மனசாட்சியை கை வச்சு சொல்லு மருமகனே, உங்களுக்கு பொண்ணே வேணாமா? அவர் திருட்டு மொழி முழிக்கிறதுலயே தெரியல, மேடைக்காக லுள்ளலாய்க்கு பேசிட்டு போயிருக்கிறாருன்னு தெரியலையா உங்களுக்கு? ஆமா, அந்த மைக்கு நான் பேசுற மைக்கா? ஹலோ ஓகே. இவருக்கெல்லாம் மைக்கே தேவையில்லை சார். வீட்லயே ஒரு 13 மைக் வச்சிருக்காரு. இந்த மாதிரி கொண்டு போறதா லைட் ஆஃப் ஆச்சு எடுத்து கேன் பேக்ல போட்டுருவாரு. ஏங்க நான் கேக்குற முதல்ல பொதுவா உங்களுக்கு என்ன சங்கம்லாம் தெரியும்? தொழிலாளர் நல சங்கம், விவசாயிகள் முன்னேற்ற சங்கம், பெண்கள் பாதுகாப்பு சங்கம், பட்டிமன்ற பேச்சாளர்கள் நல சங்கம். வாய்ப்பே இல்லை, அவனே குழி தோண்டி போச்சிருவான். ஆனா இன்னைக்கு எதுக்கெல்லாம் சங்கம் வச்சிருக்கிறான் தெரியுமா? படுத்துக்கொண்டே மொபைல் பார்ப்போர் சங்கம், பாக்கியலட்சுமி கோபி சங்கம், எதிர்நீச்சல் குணசேகரன் சங்கம். இது என்ன பிரமாதம்? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு குட்டி பையன் ஒரு சங்கம் வச்சிருக்கான். என்னன்னு கேளுங்க, நான் சொல்றேன். என்ன சங்கம்? நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றது? சங்கம் பேரே அதுதான் நடுவர்களே. நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றதுன்னு வச்சிருக்கானா? இப்படி எல்லாம் சுத்திட்டு இருக்கிறவங்களை கூட்டிட்டு வந்து ஒரு அழகா கட்டுக்கோப்பான வாழ்க்கை கொடுக்கணும்னா ஒரு பஞ்சு மிட்டாய் புடவை கட்டுன ஒரு பொண்ணு தேவை நடுவர் அவர்களே. அப்படி ஐஸ்வர்யான்னு ஒரே வார்த்தை சொல்லுமா? இல்ல அப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் ஒரு பஞ்சு மிட்டாய் சேலை கட்டின புடவை தேவைன்னா நீங்க எக்கோ வைக்கிறது ரெடி ஆகணும் மிஸ்டர் ஆடியோ சார். ஓகேவா? எப்படி இருக்கணும்? ஒய்ஃபுக்கு எனக்கு பஞ்சு மிட்டாய் கலர் புடவை எடுத்து கொடுத்துருக்கீங்களா? நீங்க எடுத்து கொடுங்க. உடைச்சு பாருங்க.
இருக்கீங்களா? இப்படி இருந்தா நல்லா இருக்கும் நடுவர்களே வாழ்க்கை. இந்த மைக்கே நல்லா இருக்கு. நான் கேட்கிறேன், முதல்ல உங்கள்ட்ட எல்லாம் மானம் இருக்கா? இல்லம்மா, இன்னைக்கு வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். சரி, முதல்ல இவர் உடம்புல எல்லாம் உயிர் இருக்கா? எந்த பையில வச்சு தெரியாம தெரியிட்டு இருக்காரு. ஒரு சின்ன டெமோ சொல்லட்டுமா? இப்ப மேடை விட்டு நிகழ்ச்சி முடிஞ்சு நாங்க எல்லாம் கீழே இறங்குவோம் மக்களே. அப்ப எங்களுடைய மகாராஜா அப்பா கீழே படிக்கட்டுல கால் வைப்பார். அவர் ரொம்ப லக்கி ஃபெலோ, அதிர்ஷ்டசாலி. அவர் கீழே இறங்கும் போது அதிர்ஷ்டவசமா உங்களுக்கு கால் தடிக்க கீழே விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷமா. அதுல துரதிருஷ்டவசமா உங்களுக்கு ஒண்ணுமே ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அதுல துரதிருஷ்டவசமா இருக்கு ஒண்ணுமே ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எவ்வளவு வருத்தம் பாத்தீங்களா? என்ன சொல்லுவாங்க உடனே? பாருடி, அவர் பாக்கெட்ல இருக்கிற 10,000 ரூபாய் பணம் அவரை காப்பாத்துச்சு நான் சொல்லுவாங்க? கிடையாதுங்க. பாருடி, அவரோட மனைவியோட தாலி பாக்கியம் அவரை காப்பாத்துச்சுன்னு சொல்லுவாங்க. தட்டுங்கக்கா கைய. பொண்டாட்டியை திட்டிட்டு போயிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பொண்டாட்டியே பிடிக்கல, போய் உடனே டிவோர்ஸ் பண்ணுங்க எல்லாரும். டிவோர்ஸ்னா வேற கல்யாணம் இல்ல, இருக்கிற பொண்டாட்டியை அத்து விடுறது. சண்டை வந்தாலும் டைவர்ஸ் பண்ண மாட்டேன் நடுவர் அவர்களே. மாடு சும்மா இருந்தாலும் கட்டோட இருந்தாலும் ஆளுங்க இருக்கிறாங்க ஓட்டிட்டு போறதுக்கு ரெடியா. அவரை ரொம்ப நல்லவரேன்னு நீங்க நினைக்காதீங்க. மஞ்சுநாதன் சேட்டை வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் பட்டிமன்ற பேச்சாளர் மட்டும் இல்லைங்க, பால் கறந்து வியாபாரம் செய்துட்டு இருக்காரு. எனக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கம்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சீம்பால்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவர் மாட்டுல கறந்து வைக்க மாட்டேன், எழுத்து வீட்டு மாட்டுல கறந்து வித்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு பாத்தீங்கன்னா சீம்பால்னா ரொம்ப பிடிக்கும். நான் எப்ப பாரு அவரை பார்த்து கேட்டுட்டே இருப்பேன், எனக்கு சீம்பால் எப்பதான் கொடுப்பீங்க, சீம்பால் எப்பதான் கொடுப்பீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்படிதான் போன வாரம் மகாராஜா அப்பா ஒரு நிகழ்ச்சி கொடுத்திருந்தாரு. போயிட்டு ரிட்டர்ன் கார்ல கிளம்பும்போது, என்ன மஞ்சு சேட்டா எப்ப கேட்டாலும் மாடு பிரெக்னென்ட் ஆகலங்கிறீங்க, எனக்கு எப்பதான் சீம்பால் கொடுப்பீங்கன்னு கேக்குறேன். அட போமசு குட்டி, நானும் அதுக்குதான் கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், மாடு பிரெக்னென்ட் ஆக மாட்டேங்குறாருங்க. அப்படிப்பட்ட மானஸ்தர் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு திருமணத்திற்கு பின்புதான் மகிழ்ச்சிங்கிறேன். திருமண வாழ்க்கைங்கிறது சாதாரணமா எடை போடக்கூடாதுங்க. என்ன தெரியுமா? திருமண பந்தம் என்பது 10 பொருத்தம் பார்த்து 9 கோள்நிலைகளை அறிந்து 8 திசைகளிலும் இருந்து உறவுகளை அழைத்து 7 அடி எடுத்து வைத்து அறுசுவை உணவு படைத்து பஞ்சபூதங்கள் சாட்சியாக 4 வேதங்கள் முழங்க 3 முடிச்சுகளால் 2 மனங்கள் இணையும் ஓர் அற்புத பந்தம் தான் திருமணம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படின்னா அழகா வள்ளுவன் சொல்வான், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணைம்பான். ஒரு ஊர்ல விழா எடுத்து நடத்தணும்னா சக்திவேல் சார் ஒரு குடும்ப தலைவரா இருக்கிறதுனால இன்னைக்கு எடுத்து நடத்துறாங்கன்னா, வாழ்க்கையில உங்களுக்கு அந்தஸ்து கொடுக்கறதே திருமண வாழ்க்கை தானே. அந்த வாழ்க்கை நீங்க வேணாம்னு சொல்லுவீங்களா? நான் கேட்கிறேன், முதல்ல எதுக்கு கல்யாணத்துல ஆண்களுக்கு தாலி கட்டுறதுல பெண்களுக்கு தாலி கட்டுறாங்க? அப்படி எல்லாம் கிடையாது. கட்டுனா இவங்க அடுத்த நாளே கொண்டு போய் அடமானம் வச்சிருவாங்க. இப்ப இவங்கள தாலி கட்டுறாங்க. எங்க கால்ல மெட்டின்னு ஒண்ணு போடுவோம்லக்கா, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, மிஞ்சின்னு சொல்லுவாங்க. ஏன் அதுக்கு மிஞ்சின்னு பேர் வந்துச்சு? எல்லாம் இவனுக்கு புடிங்கிட்டு போனது வேற மிஞ்சி இருக்கிறது அது ஒண்ணுதான். அதனாலதான் அதுக்கு பேரு மிஞ்சினே பேர் வந்துச்சு. இதுல வேற இவங்க இந்த மானஸ்தர்கள் வந்து எங்களுக்கு கல்யாணமே வேணான்னு வேற வந்து பேசுறாங்கல்ல நடுவர்களே. சொல்லுங்க, கந்த புராணத்துல முருகருக்கும் தெய்வானைக்கும் முதலிரவு நடந்துட்டு இருந்துச்சான். நம்ம திடீர்னு பத்தி அருப்பு கொட்டிட்டு பேசிட்டு இருந்த கந்த புராணத்துக்கு போயிட்டு அந்த 2 மானஸ்தர்களை பாருங்களே, கல்யாணமே வேணான்னு சொன்னவங்க முதலிரவனோட முதல்ல வந்துட்டு நிக்கிறாங்க. எங்க சிரிக்கிறதுக்காக சொல்லல, கந்த புராணத்துல முருகர்கிட்ட தெய்வானை கேட்டாங்களா, எதற்காக ஆணுக்கு மெட்டியும் பெண்ணுக்கு தாலியும் அணிவிக்கிறாங்கன்னு கேட்டாங்களா. அதற்கு முருகர் சொன்னாரா, ஒரு ஆண் என்பவன் நிமிர்ந்து நடக்கக்கூடியவன், இன்னொரு பெண்ணுடைய கழுத்தில் தாலியை பார்க்கும் போது இந்த பெண் இன்னொரு ஆணுக்கு சொந்தமானவ, அவளை நம்ம சகோதரியா மட்டும்தான் பார்க்கணுங்கிற பண்பாட்டுக்கு தான் பெண்ணுக்கு தாலி கட்டுறாங்கன்னு சொன்னாங்களா. ஆணுக்கு ஏன் தெரியுமா மெட்டி அணிவிக்கணும்னு சொன்னாங்களா? ஒரு பெண் தலை குனிந்து நடக்கக்கூடியவள் இன்னொரு ஆணுடைய கால்ல மெட்டியை பார்க்கும் போது இந்த ஆண் இன்னொரு பெண்ணுக்கு சொந்தமானவன், அவனை நம்ம சகோதரனா மட்டும்தான் பார்க்கணுங்கிற பண்பாட்டிற்கு தான் ஆணுக்கு மெட்டியும் பெண்ணுக்கு தாலியும் அணிவிக்கிற பண்பாடு கொடுத்தாங்கன்னா, திருமணத்துடைய தொடக்கமே பண்பாடோட உச்சம்ங்கிறத புரிஞ்சுக்கணும் நடுவர்களே. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சட்டுப்புன்னு சொல்லுங்க. நடுவே உண்மையா சொல்றேன், நாங்களும் தான் கல்யாணம் புதுசுல நினைப்போம், எப்பேற்பட்ட உத்தமதான் எங்க அப்பா என்னை கட்டி வச்சிருக்காருன்னு நினைப்போம்.
போக போக தான் தெரியும். இவனை போய் புடிச்சு என் தலையில கட்டி வச்சுட்டாங்களே நினைப்போங்க. இதுல கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பக்குவம் அமையாது சார். இப்ப வந்து இல்ல, இப்ப வந்து காரை விட்டு இறங்கணுன்னு ஒரு 7 பேர் வந்து செல்ஃபி எடுத்தாங்க. அது எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. உள்ள வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு 3 பேர் குறுக்கு பக்கம் வந்து சலுக்கு சலுக்கு சலுக்குன்னு 10 செல்ஃபி எடுத்துட்டு ஒரு வார்த்தை கேட்டேன் சார். எனக்கு படபடன்னு வேர்த்துச்சு. செல்ஃபி எடுத்துட்டு கேட்கிறேன், என்ன நீங்க யாருன்னே அப்படின்னு. 20 வருஷம் பேசி என் அணியில என்ன 20 வருஷம் நண்பர் சொன்னவரே நீ கைதட்டி சிரிக்கிற அளவுக்கு நிலம் ஆயிடுச்சு. பாத்தீங்க, ஒரு காலத்துல காலை அடக்குனாதான் கல்யாணம், கல்ல தூக்குனாதான் கல்யாணம், காலை அடக்குனாதான் கல்யாணம், கல்ல தூக்குனாதான் கல்யாணம். மிஸ்டர் மகாராஜன் டேடிக்கெல்லாம் கல்யாணம் நடந்திருக்குமா? அவங்க அப்பாவுக்கு ஆயிருக்காது, யாருக்குமே ஆயிருக்காதுங்க. ஆனா நான் கேக்குறேன், பெண்களுடைய தாலி பாத்திருக்கீங்களா? பாத வடிவுல இருக்கும். என்ன அர்த்தம்? கணவனுடைய பாதத்தை இதயத்திலேயே தாங்குபவள் மனைவி நடுவர்கள். அது அன்னைக்குப்பா. அன்னைக்குலாம் அந்த திருக்கல்யாணம், மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு ஒரு 3 நாள். ஆமா, தேனியா கம்பம் தானே இருக்கணும், தேனி எப்படி ஓடினா. ஆமா, அந்த திருக்கல்யாணத்துக்கு ஒரு 3-4 செகண்ட்ல அந்த தாலியை மாத்துறப்ப மனசு உறுத்தும். வேகமா அந்த இதை எடுத்துட்டு முடியிறப்ப, அன்னைக்கு தாலி மாத்துறப்ப ஒரு 3 நிமிஷத்துக்கு அவங்க பதறிடுவாங்க. உறுத்து, மனசு உறுத்தும். இன்னைக்கு படுத்திருக்கும் போது உறுத்துன்னு சொல்லி கழுத்தி ஆணியில் மாட்டிட்டு அது வாட்டு படுத்திருக்க பாத்தீங்களா? கிண்டல் பண்ணாதீங்க. தாலி கழுத்தில் ஏறிய பிறகு ஒரு பெண் தாய் வீட்டுக்கு போனா கூட விருந்தாளியா தாங்க பார்க்கப்படுவா. உங்களுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டு இருக்குமே. நடுவுல இவ்வளவு பேசுறீங்களே, தல தீபாவளின்னு ஒண்ணு வருது இல்ல? அதுல இவங்க ஆண்கள் என்னென்ன அட்டகாசம் பண்றாங்க தெரியுமா? ஒரு பவுன் மோதிரம் கொடுத்தாதான் அத்தை, நான் என் தலைக்கு என்ன வச்சுக்குவேன் அத்தை, இந்த தலைக்கெல்லாம் என்ன வச்சா என்ன, வைக்கலனா என்னங்க விளக்கன் அப்படியா? இதுல வேற வந்து நின்று புடவையா வாங்குறாளுங்க, புடவையா வாங்குறாளுங்க, காட்சி பட்டு வாங்குறாளுங்க, ஆர்மி பட்டு வாங்குறாளுங்க, வஸ்திரகலா பட்டு வாங்குறாளுங்க, நிஷா பட்டு வாங்குறாளுங்க, கௌதமி பட்டு வாங்குறாளுங்க, ஐஸ்வர்யா பட்டு வாங்குறாளுங்க. எதுக்குங்க இத்தனை பட்டு வாங்குறோம்? இவங்க மட்டும் தலத்து வேலைக்கு பண்ற சொல்றீங்கல்ல? தலை பொங்கலுக்கு ஒரு அம்மா பண்ணதை யாராவது சொன்னீங்களா? என்ன பொங்கலை கிண்டி வந்து அவர் தலையில கொட்டிருக்கு, கொதிக்க கொதிக்க. என்னடின்றேன், இதாங்க தலை பொங்கல். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நான் கூட யாருமே ஏரியாவே பொட்டலா கிடைக்குன்னு வருத்தப்பட்டேன். மஞ்சள் நாள் ஒரு ஆள் கை தட்டி இருக்காரு. சரி, என்ன ஏன் விஷயத்துக்கு வாங்க. எதுக்கு இத்தனை பட்டு வாங்குறோம்? ஏன் வாங்குறோம்? வாங்குறோம் அவ்வளவுதானா? அப்படி கிடையாது. எங்களை மாதிரியான பெண்களுக்கெல்லாம் புடவை வாங்கி கொடுத்துட்டு கடையோட வாசல்ல இவங்கள மாதிரியான கணவன்களுக்கெல்லாம் சந்தோஷத்துல வரும் பாத்தீங்களா ஆனந்த கண்ணீர். அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்கு மட்டும் தான் நடுவுல நாங்க புடவை வாங்குறோம். என்ன சொல்றீங்க? கர்ச்சிப்பு அவருக்கு. இவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு புடவை வாங்கி கொடுத்துருக்கோம்னு நினைச்சா ஆனந்த கண்ணீர் வரும்ல, அந்த ஆனந்த கண்ணீரை துடைக்கிறதுக்கு இந்த புடவை வாங்குறோம் நடுவர் அவர்களே. அதாவது இந்த அம்மா சேலை எடுக்குது, அவன் சட்டையை கிழிக்கிறான். ஏன்னா அதை அடி, இதை அடி, அப்படி அடி, இப்படி அடி. மறுநாள் பார்த்தா வேலையை விட்டு போயிடும் பாவம். எங்க என் பேண்ட்ல ரேச ஒரு கிழிவு சார். குரம்பேட்டையில் அந்த ஒரு கடையில் போய் பேண்ட்டை மாத்திரும்னு சொல்லி உள்ள போறேன். 16 வகையான பேண்ட் எடுத்தான். திரும்பிட்டேன். என்னதுல ஒரு கிழிவு தான் இருந்துச்சு, அதில் 83 கிழிவு. எவ்வளவு பேண்ட்டு? 4800 ரூபா. இதெல்லாம் நான் வந்து கற்பனையில் சொல்ல, நடந்தது சொல்றேன். சரி, ஏன்னா சரி புடவை வாங்குறதை விடுங்க, நகை நட்டா வாங்குறாளுங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. எதுக்குங்க பெண்கள் நகை நட்டு வாங்குறோம் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா நகை நட்டு வாங்குறோம்? கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்ல இவங்களுக்கு எல்லாம் கை கால் விளங்காம போயிருச்சுன்னா, ஐயோ நல்லா அடுத்தெல்லாம் பட்டிமன்ற நீ கூப்பிட்டாங்க. ஒரு மனுஷன் எத்தனை கொடுமையா. நடுவர் அவர்களே என்ன பாருங்க, 7 மணிக்கு தூக்கு போட்டாருங்க. இந்த இடையில இந்த அம்மா வந்து காயினை ஒட்டி வச்சுச்சு. எப்படி இருக்கும் பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, இவ்வளவு செலவு பண்ணி ஒரு மங்களகரமா நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏங்க அப்படி கை கால் விளங்காம போயிருச்சுன்னா பத்தான போச்சு. இந்த நகை நட்ட அடமான வச்சு, இந்த நகை நட்ட அடமான வச்சு கை கால் விளங்காம போனதே உங்களுக்கு நகை வாங்கி கொடுத்ததுனால தானே. இந்த நகனத்தை அடமானம் வச்சு காப்பாத்துவோங்க. ஆண்கள் வாங்கக்கூடிய பைக்கோட விலை குறைஞ்சுக்கிட்டே போகுங்க, பெண்கள் வாங்கக்கூடிய தங்கத்தோட விலை தான் அதிகரிச்சுக்கிட்டே போகும்னு சொன்னா, கொரோனா காலத்துல பலரோட பசியையும் பட்டினியும் போக்குனதே பெண்கள் காதலையும் கழுத்துலயும் இருந்த சின்ன சின்ன சேமிப்பு தாங்கிறத மறந்துடக்கூடாதுங்க. பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. பின்னால் வரக்கூடிய பிரச்சனைகளை முன்னாலேயே கண்டுபிடிச்சு அதற்கான தீர்வை தருபவள் பெண்ணுங்கிறதுனாலதான் பெண் புத்தி பின் புத்தின்னு சொன்னாங்கன்னா, நாங்க சின்ன சின்ன மூக்குத்தி கேட்போம் தான்.
ஆனா அப்ப அந்த ஊடல்ல கூட ஒரு கூடல் வருங்க. ஊடலின் விரிசலை கூடலால் நெய்தால் சரியாயிடும்னு சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா? எக்கோ வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க சமதா இல்ல அசடா, சமதா இருந்தா கொடுப்பேலா, அசடா இருந்தா மறுப்பேலா, ஏண்டி புதுசா கேட்கிற என்ன பார்த்து அடுத்த ஆத்து அம்பூஜத்து காத்தேலா, அவளுக்கார கொஞ்சரத கேட்டேலா, அடுத்த ஆத்து சங்கதியில் நான் நம்ம கேட்டி அவ சம்பளக்காரி பிம்பளக்காரி வாங்கலாண்டி, உங்களுக்கு வாக்கப்பட்டு என்ன கண்டப்பட்டு, உங்களுக்கு வாக்கப்பட்டு என்ன கண்டப்பட்டு, பட்டோ கிட்டோ பேர சொல்ல பொருளிருக்கே ஒரு லட்டு, பட்டோ கிட்டோ பேர சொல்ல பொருளிருக்கே ஒரு லட்டு, நானும் கிழமை போட்டுக்கு ஒரு நகை நட்டும் தானிக்கு, விட்டு தள்ள வேசரி போட்டா இடுப்பா இருக்கும் போக்கு, சட்டியில் இருந்தா அகப்பையிலே வர தெரியாதோடி நோக்கு, எப்போ இருந்தது இப்போ வரது எதுக்கெடுத்தாலும் சாக்கு, அடுத்த ஆத்து அம்பு சற்ற பார்த்தேலா, அவன் அன்புக்கார கொஞ்சத கேட்டேலா, ஏட்டிக்கு போட்டி பேசாதடி பட்டோம், பேசின என்ன வக்கையில ஒரு கொட்டோம், ஆத்திர வந்தா கொள்ளாதவளை கிட்டும், என்னத்தை செய்வேன் சொன்னதை செய்வேன், வேற என்ன செய்வேன் அடக்கி வைப்பேன், அதுக்கு மேல பல்ல உடப்ப, அடுத்த ஆத்து அம்பூஜித்து பார்த்தேலா, அவ ஆத்துக்கார கொஞ்சரத கேட்டேலா. தேங்க்யூ. இப்படிலாம் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கு. நான் கேட்கறது, கல்யாணம் பண்ணா சண்டை வருதுங்கிறாங்க, உங்களுக்கு கல்யாணமும் பண்ண சந்தோஷமாவும் இருக்கணுமா? ஏதோ ஒண்ணுதானே நடக்கும். இதுல சண்டை வருதுங்கிறாங்க. யார் வீட்டுல சண்டை வரல நடுவர்களே? எல்லா வீட்லயும் வார வாரம் சாட்டர்டேக்கு அடுத்து சண்டே வரத்தான் செய்யும். எங்க உமாநாத் சார் வீட்டுல சண்டை இல்லையா? மஞ்சுநாதன் சேட்டா வீட்டுல சண்டை இல்லையா? இது வரைக்கும் இல்லாட்டி நீ பேசுற பார்த்து வருமா? நடுவர் வீட்டுல சண்டை இல்லையா? மகாராஜா அப்பா வீட்டுல சண்டை இல்லையா? நாளைக்கு அவர் வீட்டுல சண்டை தான் வராதா? அந்த சண்டையில அவர் மண்டதான் உடையாதா? ஹாஸ்பிடலுக்கு போன் போட்டா போன் நாட் ரீச்சபிள் தான் போகாதா? சண்டை வருது. எப்ப பாரு என் பொண்டாட்டி காலையில எழுந்திரிச்சோன்னு அழுவுறா, தூங்கும் போது அழுவுறா, சாப்பிட போடும்போது அழுவுறா, வேலைக்கு போகும்போது அழுவுறான்னு என்ன ஃபீலிங் கேக்குறேன். முதல்ல ஆண்கள் எல்லாம் என் பொண்டாட்டி என்கிட்ட அழறான்னு சந்தோஷப்பட்டுக்கங்க. தட்டுங்கக்கா பெண்கள் கைய. அதுல ஒரு அம்மாலாம் காலண்டர் தேதியை பார்த்துட்டு, எங்க உங்க மேசராசிக்கு என்ன ஓட்டுருக்கு பார்த்தீங்களா? என்ன ஓட்டுருக்கு? அட்டி தட்டி குழப்பம் வெட்டு கொத்து. உனக்கு என்ன போட்டிருக்கு? குதூகலம் கும்மாளம் ஆர்ப்பாட்டம் போட்டிருக்கு. அது எப்படி இவனுக்கு மட்டும்? இதை மட்டும் நீங்க தானே ஆரம்பிக்கிறீங்க. இனிமேல்லாம் ஒன்றும் எடுக்காது சார். முன்னுக்கு எந்திரிக்காத தம்பி. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு படம் சும்மா கூட உங்களை படு யாரு கொஞ்ச நேரம் தான். எப்ப பாரு அலறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. இனிமேட்டு பெண்கள் அலறான்னு நினைச்சா ஆண்கள் சந்தோஷப்படுங்க. ஏன் தெரியுமா? என் பொண்டாட்டி என்கிட்ட அலறா, வேற எவனையும் பார்த்து சிரிக்காம இருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கங்க. வெளியில வேற எவனையாவது பார்த்து உங்க பொண்டாட்டி சிரிச்சா உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தோல்ல துண்டு போட முடியுமா? தலையில தான் துண்டு போட்டு போகணும். அதனால்தான் பாரதி சொன்னா நடுவர்களே, வலிமை சேர்ப்பது தாய்முளைப்பாலடா. ஒரு ஆணுக்கான வலிமை ஒரு பெண்ணுடைய தாய்முளைப்பால்ல இருந்து கிடைக்குதுன்னா, வலிமை சேர்ப்பது தாய்முளைப்பாலடா. மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள் கழியளிப்பது பெண்கள் அறுபடா. துன்பம் தீர்வது பெண்மையினாலடான்னு சொன்னா அப்படின்னா, ஒரு பெண்ணாலதான் உங்க வாழ்க்கைக்கான துன்பமே சரியாகுதுங்க. ஆண்களுக்கு பெண்கள் அழுதால் பிடிக்காதுங்க. ஆனா எப்பேற்பட்ட ஒரு கணவனை தெரியுமா ஒவ்வொரு பெண்ணுக்கும் பிடிக்கும்? உங்களுக்கு உண்மையா அது தோணுச்சுன்னா கைத்தட்டுங்க. சரியா? ஆண்களுக்கு பெண்கள் அழுதால் பிடிக்காது நடுவர்களே. ஆனால் எப்பேற்பட்ட ஒரு ஆணை தெரியுமா ஒரு பெண் கணவனை அடைய நினைப்பா? அழகாய் பார்த்து கொள்ளும் ஆணை விட, அழகாய் பார்த்து கொள்ளும் ஆணை விட தன்னை அளவைக்காமல் பார்த்து கொள்ளும் ஒரு ஆணை தான் ஒவ்வொரு பெண்ணும் விரும்புவான்னு சொன்னா,
இந்த வாழ்க்கை உங்களுக்கு கல்யாணம் ஆனாதானங்க கிடைக்கும். எல்லார் வீட்லயும் சண்டை இருக்குங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கும்னு பாட்டுல சொன்னாங்களே, எப்படி? அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும், எதுங்க சந்தோஷம்? நீங்க கட்டு கட்டா பணத்தை வீட்டுல அடுக்கி வச்சிருக்கிறது சந்தோஷமா, இல்ல பல பட்டு புடவைகளை அடுக்கி வச்சிருக்கிறது சந்தோஷமா? கிடையாது. எது சந்தோஷம் தெரியுமா? அந்த வீட்டுல குழந்தை செல்வங்கள் தவழ்வது தாங்க ஒரு வீட்டுக்கான உண்மையான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கறது உங்களுடைய மனைவிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. வள்ளுவன் சொல்றான், மங்களம் என்ப மங்களம் மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கட் பேருன்னு சொல்றான். அப்படின்னா ஒரு குடும்பத்துல மகிழ்ச்சி என்ன தெரியுமாங்க? குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்ங்கிறாங்க. பொண்ணே பிடிக்கலங்கிறீங்கல்ல, பொண்டாட்டியே வேணாங்கிறீங்கல்ல, உங்களையும் இங்க சேர்த்துதான் கேக்குறேன். எல்லாரும் அவங்களையும் சேர்த்து விட்டுருமா? பொண்ணே வேணாம் பொண்டாட்டியே வேணாங்கிறீங்கல்ல, இந்த உலகத்திலேயே நீங்க எதுக்கு தெரியுமா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க? உங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் சந்தோஷப்படுவீங்க. உண்மையா இல்லை? எனக்கு எப்படி பிறகு? என் சம்சாரத்து தான் பிறக்கும். இதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். யோசிச்சு பாருங்களேன். கீழே ஒரு ஆடியன்ஸ் பட்டிமன்றத்தை தவிர்த்திருக்கலாம். ஏங்க, யாழினியும் முத்ராவும் கிடைச்சது தானே உங்க வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய சந்தோஷம்னா, அதையும் உங்களுக்கு கொடுத்தது லேக்காமா தானங்க? அத அழகா சொல்லுவாங்க பாருங்க, ஒரு ஆணுக்கு எத்தனை மகன் இருந்தாலும் ஒரு பெண் பிள்ளைக்காக தன்னுடைய மனைவி கிட்ட அப்படியே பிச்சை கேட்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டே போவாங்க. அது அழகா சொன்னானே பாட்டுல. எங்கன்னா காட்டு முயலுக்கு பனி பிடிக்கும், பாருங்க. நான் கேக்குறேன், அழகா வந்து என்னுடைய மருமகர் சொன்னாரு. என் மருமகர் அவரு ஆமா, அப்பா அண்ணன் அம்மா மருமக எல்லாம் ஒரு மேடையிலே இருப்போம். நாங்க சொன்னாரு, வந்து நின்று சொன்னாரு, எங்களுக்கு வந்து அம்மா தான் பிடிக்கும் மிஸ்டர் மஞ்சுநாதன், எனக்கு எங்க அம்மா தான் பிடிக்கும். கேடிச்சி டாடி, எங்க அம்மா தான் பிடிக்கும், எங்களுக்கு பொண்டாட்டியே பிடிக்காது. இந்த சபையில ஒரே ஒரு கேள்வி கேட்கிற, உண்மையா இருந்தா கை தட்டுங்க. சரியா? நிறைவு பேச்சாளருக்கு இப்படி பண்ணக்கூடாது. விசிறவங்களாம் போது கவனிங்க. உண்மையா இருந்தா நீங்க சொல்லுங்க, ஒரு பெண் கழுத்துல 3 முடிச்சு விழுந்து, ஒரு பெண் கழுத்துல 3 முடிச்சு விழுந்து தாரம், அதாவது மனைவிங்கிற ஸ்தானத்தை அடையாம இந்த உலகத்துல ஒரு பெண் தாயானா இந்த சமுதாயம் முதல்ல அந்த தாய்மையை மதிக்குமான்னு யோசிச்சுப்பாரு. அப்ப அவங்களுடைய தாய்மைக்கு அழகு சேர்ப்பது, மரியாதை கொடுப்பது அந்த தாரம்ங்கிற பதவி தானங்க. யோசிச்சு பாருங்களேன். நீங்க அம்மாங்கிறவங்கள நாங்களும் சாதாரணப்பட்டவங்க எல்லாம் சொல்லலைங்க. அம்மா என்ன சாதாரணப்பட்டவங்க நினைச்சீங்களா? ஒரு பெண் கருவுல சுமக்கும் போது 10 மாதம் சுமப்பா, அதோட ஒரு பெண் அடையக்கூடிய மாற்றங்களை வரிசைப்படுத்துவாங்க பாருங்களேன். 1ஆம் மாதம் உதிரம் நின்று, 2ஆம் மாதம் இதுவென்றறிந்து, 3ஆம் மாதம் முழுதும் தெரிந்து, 4ஆம் மாதம் வாந்தி எடுத்து, 5ஆம் மாதம் மாங்காய் தின்று, 6ஆம் மாதம் இளைப்பது வாங்க, 7ஆம் மாதம் இடுப்பது நோக, 8ஆம் மாதம் நடையது தளர்ந்து, 9ஆம் மாதம் தனிமையில் எழுது, 10ஆம் மாதம் பலர் முன் கதறி கதறி பதறி பதறி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பால் அம்மாங்க. அழகா சொல்லுவாங்க, புரண்டு படுத்தால் எங்கே குழந்தை பிறண்டு விடுமோங்கிற பயத்துல தூக்கத்தை தியாகம் செய்தவள் நம்முடைய அம்மா.
எத்தனை முறை கரு வயிற்றில எட்டி உதைத்தாலும் மீண்டும் ஒரு முறை உதைக்காதான்னு ஆசைப்பட்டவள் நம்முடைய அம்மா. அழகா நாலடியார்ல சொல்லுவாங்க, வலியாவும் வருத்தமும் ஈன்றக்கால் நோவும் கவான் மகர் கண்டு தாய் மறந்தால் அங்குன்னு. என்ன தெரியுமாங்க அர்த்தம்? ரொம்ப சிம்பிளான அர்த்தங்க. 10 மாசம் ஏகப்பட்ட வலிய தாய்மை அடைஞ்ச பெண் சந்திப்பா. வலியாவும் வருத்தமும் ஈன்றக்கால் நோவும், அந்த பிரசவ வலியையும் சேர்த்து அனுபவிப்பா. இத்தனை வலியையும் அனுபவிச்ச பொன் கவான் மகர் கண்டு தாய் மறந்தால் அங்கு. தன்னுடைய குழந்தையை கையில் ஏந்தி அந்த பிஞ்சு முகத்தை பார்க்கும் போது அத்தனை வழிகளையும் நொடியில மறந்துடுவான்னு சொன்னா அவ அம்மா மட்டும் இல்ல, அவ மனைவிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? எல்லாம் தான் சொன்னாங்க, ஈன்றாலோட என்ன கடவுளும் இல்லை. பெத்தவளை கம்பேர் பண்ணும்போது கடவுளே ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாங்க. அப்படின்னா உங்கள் அலைபேசியை எடுத்து பாருங்கள், மற்ற எல்லா எண்களும் வெவ்வேறு பெயர்களால் அறியப்பட்டிருக்கும், உங்கள் தாயின் எண் மட்டும் அம்மா என்றே பதியப்பட்டிருக்கும் சொன்னாங்க. அந்த அம்மாங்கிற உறவுக்கு உங்களோட நண்பர் தான் கவிஞர் ஸ்நேகன் அவர்கள் அருமையா மகுடம் சூட்டினார். எப்படி தெரியுமா? லைட்டா எக்கோவிங்க, நான் பேடு வேண்டாம், நீங்க மட்டும் அழகா சொன்னாங்க. உங்க அம்மா ஒரு நிமிஷம் மனசுல நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு அம்மாக்குள்ளேயும் ஒரு மனைவி இருக்காங்கிறத முதல்ல ஆண்கள் புரிஞ்சுக்கணும் நடுவுல என்று சொல்லி, நேர்மின்மை காரணத்தினால அடுப்பங்கரையில உணவு கூட அதிகம் வேவாதுங்க. அடுப்பங்கரையில உணவு வேவதை விட அதிகம் வெந்து கொண்டிருப்பாள் உங்களுடைய மனைவி. சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை மூட்டை கட்டு சாகும் வரை சமய கட்டுன்னு வாழ்ந்துட்டு இருப்பா. அவளுக்குள்ள ஒரு பாடகி இருப்பா, அவளுக்குள்ள ஒரு பேச்சாளர் இருப்பா, அவளுக்குள்ள ஒரு நடிகை இருப்பா. குடும்பமா தன்னுடைய லட்சியமான வரும்போது ஒவ்வொரு பெண்ணும் லட்சியத்தை ஒதுக்கி வச்சுட்டு குடும்பத்தை தலையிலையும் வயிற்றுலையும் கையிலையும் தாங்கிட்டு இருக்காங்கன்னா அதை ஏங்க உங்களுக்கு ஆண்களுக்கு புரிய மாட்டுது? 1000 பிரச்சனை வரலாங்க ஆண்களுக்கு. நண்பர்கள் தேர்தல் கொடுப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. நண்பர்கள் ஆறுதல் கொடுப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு மனைவியால மட்டும்தான் தன்னுடைய மடி நிழலை உங்களுக்கு கொடுக்க முடியுங்கிறத மறந்துடக்கூடாதுங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? அழகா குறுந்தொகையில சொல்லுவான் நடுவர்களே, வினையே ஆடவர்க்கு உயிரே வாணுதல், மனையுரை மகளிர்க்கு ஆடவர் உயிர் என நமக்கு உரைத்தோறும் தாமே அழாள் தோழி அழுங்குவர் செலவேம்பாங்க. என்ன தெரியுமா இருக்கவங்க? ரொம்ப சிம்பிள். வேலைக்கு புடிச்சா வெளிநாடு போயிருக்கலாம், வேலைக்கு புடிச்சா வெளியூர் போயிருக்கலாம், வேலைக்கு புடிச்சா மஞ்சநாதன் சேட்டா மாதிரி பட்டிமன்றம் பேச ஊர் ஊரா பெட்டியை தூக்கிட்டு போய்க்கு இருக்கலாம். ஆனா வீட்டுல மனைவி என்ன தெரியுமா பண்ணுவா? அவ என்னைக்கா இருந்தாலும் என்னை தேடி வந்துருவாருன்னு காத்துட்டு இருப்பா, வேற யாரையும் தேடி போக மாட்டா. அதை எப்படி தெரியுமா ஒரு ஆணை மனசுல நினைச்சு ஒரு பெண் தவிப்பா நடுவர்களையும். நீங்க எல்லாம் வெளியில வேலைக்கு போகும்போது
அப்படி கொடுத்தது எங்களுடைய பாடலும் வாழ்க்கையும் என்று சொல்லி நிறைவாக ஒவ்வொரு உறவு நம்மளை விட்டு போகும்போது ஒவ்வொன்றும் நம்மளை விட்டு போன மாதிரி இருக்குங்க. தாய் போனா தாயோடு அறுசுவைப்போம், அம்மா போனா அடுத்த வேளை நம்ம சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஒரு நாதி இருக்காது. தாயோடு அறுசுவைப்போம், தந்தையோடு கல்விப்போம். அதனாலதான் சொன்னா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னா. அப்பா போனா ஒரு மனுஷனுக்கு அறிவு போச்சு. சேயோட தான் பெற்ற செல்வம் போ. அதனாலதான் கிராமப்புறத்துல சொல்லுவாங்க, அப்பா அம்மா உயிரோட இருக்கும்போது குழந்தை போயிடுச்சு அப்படின்னா புத்திர சோகம் வந்துருச்சுடா, என் வாழ்க்கையே இருண்டு போயிடுச்சுடான்னு சொல்லுவாங்க. ஆய வாழ்வு உற்றாருடன் போ. நல்ல செல்வ செழிப்போட நம்ம வாழணும்னா சொந்த பந்தம் எல்லாம் போயிடுவாங்க. உடன் பிறப்போட தோல் வலிப்போம். அண்ணன் பக்கத்துல இருந்தானா ஒரு தந்தமுள்ள யானை பாதுகாக்கிறதுக்கு சமம். உடன் பிறப்போட தோல் வலிப்போம். தாயோடு அறுசுவைப்போம், தந்தையோடு கல்விப்போம், சேயோடு தான் பெற்ற செல்வம் போம், ஆய வாழ்வு உற்றாருடன் போல் உடன் பிறப்போடு தோல் வலிப்போம்னு சொன்னவங்க பொன் தாலியோடு, அதாவது உன் மனைவியோடு எவையும் போம் எல்லாம் போயிருண்டான்னு சொன்னாங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? அழகா வள்ளுவன் சொன்னாருங்க, அறத்துப்பால்ல ஒரு கேள்வி எழுப்புறாரு. பெண்ணில் பெருந்தக்க யாவுல, பெண்ணை விட சிறந்தது இந்த உலகத்துல என்னடான்னு வள்ளுவர் கேள்வி கேட்கிறாரு. அடுத்து பொருட்பால்ல அவரே பதில் சொல்றாரு, பெண்ணே பெருமை உடைத்ததா, ஒரு பெண்ணாடா சிறந்தவங்கிறாரு. காமத்து பால்ல மனைவிங்கிற பெண்ணை கம்பேர் பண்ணி சொல்றாரு, என்னது பெண்ணில் பெருந்தக்கது இல், பெண்ணை விட சிறந்தது இந்த உலகத்துல இல்லடா, உன் மனைவி விட சிறந்தது இந்த உலகத்துல இல்லடாங்கிறாரு. நெருநல் உலனொருவன் இன்றில்லை எனும் பெருமை படைத்து இவ்வுலகன்னு சொன்னாரு வள்ளுவர். அழகா நடுவர் முன்னுரையில சொன்னாங்க, யாருக்கு எப்ப முடிவுன்னு யாருக்கும் தெரியாது, இது ஆண்டவன் போட்ட முடிச்சுன்னு சொன்னார். அப்ப நேத்து இருக்கிறவன் இன்னைக்கு இருக்க மாட்டான்டா, வருத்தப்படாத அப்படின்னு உலகத்துக்கே புத்திமதி சொன்ன வள்ளுவன் தான் பொண்டாட்டி இறந்த சமயம் என்ன தெரியுமா பண்ணாரு? அழுகிறாரு. 4 வரி பாடலா சொல்றாரு. அடியிற்கினியாலே அன்புடையாலே படி சொல் தவறாத பாவாய், அடி வருடி பின்னெழும்பி முன்னெலும்பும் பேதாய், இனிதா என் தூங்கும் என் கண் இரவுங்கிறார். என்ன தெரியுமா அர்த்தம்? அடியவனுக்கு இனியவளே, அன்புடையவளே, நான் சொன்ன சொல்படி நடக்க தவறாத பெண்ணே, எனக்கு பின்னால் தூங்கி எனக்கு முன்னால் எழுபவளே, இனிமே நீ இல்லையே எப்படி என்னுடைய கண்கள் இரவுல தூங்குன்னு எழுதினார். அப்படின்னா நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிறேங்க, எல்லாருக்குமே 20ல நடக்கிற கல்யாணத்தை விட 60ல நடக்கிற கல்யாணம் ரொம்ப பிடிக்கும். ஆமா.